வாரத்தில் ஒரு நாளாச்சும் இந்த பிரண்டை சட்னி வந்து நம்ம சமையலில் சேர்த்திக்கணும். வாரத்தில் ஒரு நாள் சமைக்க முடியலனாலும் பரவாயில்ல, மாதத்தில் 2 டைம் ஆச்சும் சமைச்சு சாப்பிட்டு பாருங்கள். நிறைய பேத்துக்கு எப்படி செய்யணும்னு தெரியாமையே இதை வாங்காமல் இருக்காங்க. இப்போலாம் மார்க்கெட்லேயே கிடைக்கிது. நான் சொல்கிற மாதிரி செய்யுங்க, சூப்பராக இருக்கும். வாங்க எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். இது மாதிரி கொழுந்தா இருக்கிற பிரண்டையை எடுத்துட்டு நல்லா ஃபஸ்ட்டு கழுவிடுங்க. கழுவிட்டு சைடில் வந்து இலை கொடி மாதிரி இருக்கும், அதை வந்து கிள்ளி எடுத்துக்கோங்க. சென்டரில் வந்து கணுவு கணுவாக இருக்குது பார்த்தீங்களா, அதை உடச்சிங்க அப்படின்னா அப்படியே தோல் மாதிரி வரும். அதை வந்து தனியாக எடுத்துருங்க. இது கொழுந்துங்கிறனால அதிக நார் வராது, முத்துனதில் தான் அதிகம் இருக்கும். பிரண்டையில் வந்து கொழுந்தா சட்னி அரைச்சா தான் நல்லாயிருக்கும். இது வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு முன்னாடி கையில் வந்து லைட்டாக தேங்காய் எண்ணெய் தடவிக்கோங்க. ஏன்னா பிரண்டை வந்து அரிக்கும். தேங்காய் எண்ணெய் தடவுறப்ப அரிப்பு தெரியாது. ஓரளவு ஈவனாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ தான் ஒரே மாதிரி வதங்கும். கண்டிப்பாக பிஞ்சு தாங்க எடுக்கணும், முத்துனது எடுக்கவே கூடாது. எல்லாத்தையும் இதே மாதிரி க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த சட்னி வந்து சாதத்துக்கும் சூப்பராக இருக்கும், இட்லி தோசைக்கும் நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அது வாங்க எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். ஒரு கடாயில் 3 ஸ்பூன் ஆயிலு, நம்ம கழுவி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அந்த பிரண்டை வந்து இது கூட சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா சுருண்டு வரும், அது வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. இது மாதிரி நல்லா சுருண்டு வந்ததுக்கப்புறம் ஒரு தட்டில் வந்து எடுத்து வச்சுக்கோங்க. இந்த பிரண்டையை வந்து மூட்டு வலி இருக்கீங்க, வாரத்தில் 2 நாளாச்சும் நம்ம சாப்பாட்டில் சேர்த்திக்கணும். ஏதோ ஒரு வகையில் சேர்த்திக்கணும். சேர்த்துனோம்னா கண்டிப்பாக இம்ப்ரூவ்மெண்ட் தெரியும். ட்ரை பண்ணி பாருங்கள். அதே எண்ணெயில் 3 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, எங்களுது வந்து காட்டு உளுந்து, அதனால தான் கருப்பு உளுந்து கலந்துருக்கு. 2 ஸ்பூன் கடலைப்பருப்பு, நல்லா லைட்டாக ரெட் கலர் ஆகிற வரலும் நல்லா வதக்கிக்கோங்க. 3 கொத்து கறிவேப்பிலை, ஒரு துண்டு இஞ்சி, 10 பல் பூண்டு, 20 சின்ன வெங்காயம். உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி வரமிளகா சேர்த்திக்கோங்க. கண்டிப்பாக வரமிளகா தான் சேர்த்திக்கணும். உங்களுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயமும் பூண்டு நல்லா இது மாதிரி நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் ஒரு கையளவு தேங்காய் போட்டு கொஞ்சமாக புளி எல்லாம் போட்டு ஒரு 2 நிமிஷம் வதக்கிக்கோங்க. நம்ம தனியாக எடுத்து வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அந்த பிரண்டை இது கூடயே போட்டு ஒரு வதக்கிக்கோங்க. வதக்கிட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க. நல்லா ஆறுனதுக்கப்புறம் ஒரு மிக்ஸி ஜாரில் வந்து மாற்றிட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இதே மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு தாளிப்பு வேணும் அப்படின்னா தாளிப்பு கொடுத்துக்கோங்க. நான் வந்து தாளிப்பு கொடுக்கல. இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.